ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்துருவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் என்கிற வெப்சைட் மூலியமாக நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிறலாம். இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. மிகவும் கம்மியான விலையிலையும் கிடைக்கிது. நம்மளுக்கு நம்ம ரிலேட்டிவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்ப்போம். சிக்கன் நல்லா கழுவி வச்சுக்கிறணும். இஞ்சி பூண்டு, எலுமிச்சை சாறு, தயிர், ரம்ப இலை, ஸ்மெல்லுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி போடலாம். முதல்ல சட்டியை வச்சு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் இப்போ வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி அந்த விழுதை வந்து சேர்க்கணும். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு தான் நம்மளுடைய பிரியாணிக்கு வாசமே. அதை வந்து கரெக்டாக நம்ம அளவில் போடணும். வெட்டி வச்ச மல்லி புதினாவை தூக்கி அதில் கொட்டி அதை வதக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கவும். 100 தயிர் ஊற்றுறேன். தயிர் ஊற்றுனோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இதாக இருக்கும். சாப்பிடவும் நம்மளுக்கு மெதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கழுவி வச்ச சிக்கனை வந்து அந்த மசாலாவில் போட்டு வதக்கணும். அப்படி வதக்கினோம்னா அந்த மசாலா போட்டு வதக்கும் போது அந்த சிக்கனில் உப்பு நல்லா பிடிக்கும், மசாலாவும் நல்லா பிடிக்கும். அதான் பிரியாணி சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசியை வந்து ஒரு சட்டி அளவு வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம 1 கப் அளவு 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. 1.5 கப் ஊற்றுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழமும் ஊற்றி அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிற வேண்டியதுதான். அந்த தண்ணி வந்து லைட்டாக நுர மாதிரி வரும். அப்படி வரப்போகும்போது நம்ம அரிசியை வந்து என்ன செய்யணும், நம்ம வெங்காயம் போட்டு வதக்குறதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா ஊற வச்சிடணும். நம்ம எல்லாம் முடிஞ்சு இது பண்ண போகும்போது வடித்து விட்டு நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட அதில் இல்லாத அளவுக்கு நம்ம போடணும் அரிசியை. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி இல்லாட்டி அளவு கூடிரும். அதுலேயும் சிக்கனில் வந்து பெரும்பாலுமே தண்ணி அதிகமாக விடும். அதனால் நம்ம கரெக்டாக பண்ணாதான், இல்லை சாதம் வந்து குழஞ்சிரும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கிண்டி நமக்கு தேவையான பிரியாணி ரெடி. அனைவரும் சாப்பிடலாம்.